ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சூ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே அழகுமதி கிட்ட கோமதியும் மதி நீ எதுக்காக இங்கே சுரேஷ் கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருக்கிறத பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இப்படி ஒரு விரிசல் வரக்கூடாது. வந்தாது கடைசி வரைக்கும் அது அப்படியே போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசி நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் நான் இங்கே வந்ததுலேருந்து உங்களை நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோட பையன் செந்திலும் மீனாவும் ரெண்டு பேரும் மாற்றி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஆனால் மறுநாள் அவங்களே பேசி சமாதானப்படுத்திப்பாங்க. சண்டைனா இப்படி இருக்கணும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே. ஆனால் இங்கே பெரிய சண்டையாகி நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் பிரிஞ்சே இருந்துட்டு இருந்தோன்னா ஆனால் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசாமலே போயிடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே கோமதி மதிக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. மதியமும் இதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் இங்கே சுரேஷை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இங்கே அத்தை சொன்ன மாதிரி நம்ம இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம இப்படி கூடிய சீக்கிரம் நம்ம முடிவெடுக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நான் இவ்வளோ பெரிய விரிசல் வந்துருச்சுன்னா மறுபடியும் சேர்க்கவே முடியாது அப்படின்றத அத்தையுமே நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தையே சொன்ன மாதிரி நம்ம சுரேஷை புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே உக்காந்து யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க அழகுமதி. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மலருக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீட்டுக்கு இங்கே கோமதி மீனா ராஜின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வந்தத்துலேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வரப்போகிறாங்க, யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் இவங்க மூணு பேரும் வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பாக்கியராட்சியுமே வெளியில் இங்கே உள்ளே ரொம்பவே காற்று வரலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காற்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாக்கியராட்சி வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும் அங்கே மதிக்கிட்ட சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அழகுமதி படுத்துக்கிட்டு இங்கே சுரேஷ் ரொம்பவே நல்லவர், அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஈகோவில் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடந்து போச்சு, அது நடந்தாலுமே நாம் தான் இந்த விஷயத்தை நாம் சரி பண்ணணும். இந்த விஷயத்தை நம்ம சரி நடந்து போச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அங்கே சுரேஷ் எப்படி அவர் மனசு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழ பார்க்கணும். ஏன்னா அத்தையோட அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த விஷயத்த கேட்கலனா கடைசியில் நாம் தான் கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்காரு சுரேஷும். ஏன்னா சுரேஷ் அவங்க இப்போ மதி ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பேசிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்கே சுரேஷுமே. ஆனால் அங்கே கோமதி சொன்னதை நினச்சிக்கிட்டு நம்ம இனிமே அங்கே மதியை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அவளை நம்ம சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த விரிசலை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே ஒரு சைடு என்ன, எல்லாருமே ரொம்பவே இந்த வீட்டுக்கு இங்கே மீனா ராஜி செந்தில்னு சொல்லிட்டு மீனா ராஜி கோமதின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்ததில் அங்கே வீட்டில் இருக்க அழகுமதியும் சரி அழகு மலரும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்கிற மீனாவங்க மாமாவும் அத்தையும் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்ததுலேருந்து எல்லாருமே அவங்க கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கோமதி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, அப்போ இருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கே நிறைய வேலை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இங்கே கோமதி. ஆனால் இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலுமே மீனா அவங்க மாமியார் அப்படின்றதுனால அவங்க பொறுமையாகவும் போயிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்டே கோமதிக்கிட்டே அவங்க ரொம்பவே நிதானமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உக்காந்துக்கிட்டு மீனா அவங்க மாமாவும் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டுமே அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனா பொண்ணு இவங்க வீட்டில் தான் இப்போ குப்பை கொட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க மாமியாரை பார்க்குற போதும் ரொம்பவே ஜாலியான டைப் தான் தெரியுது. அங்கே மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கதிரும் அங்கே திருச்சிக்கு முத்துவேலை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் விஷயமா அவங்க வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ஆப்ரேஷனுக்கு தேவையான அந்த இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உடனே எங்கள் முத்துவேலை கூட்டிகிட்டு போனதும் டாக்டர்கிட்ட போயிட்டு இங்கே கதிர் வந்து பேசிட்டு வராங்க. டாக்டர், இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவருக்கு நல்லபடியாக நீங்கள் சரி பண்ணி கொடுத்துடணும். எனக்கு அவரை வந்து பழையபடி நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் டாக்டர். ஏன்னா அவங்கள வந்து நான் எப்போவுமே அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணனா எனக்கு லைஃப் லாங் நான் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, டாக்டர் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அங்கே அவரை மட்டும் என்னோடய மாமாவை நல்லபடியாக நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும். உங்களை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிருமே டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே எங்கள் முத்துவேல் வந்து என்ன கதிர் என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும், உடனே இங்கே கதிர் வந்து அது ஒன்றும் இல்லைங்க, இது உங்களை நல்லபடியாக சரி பண்ணிடலாமா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்களாம். உங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு மாதிரியுமே கதிர் வந்து சொல்லிடுறாங்க. உடனே டாக்டர் வந்து அங்கே ஸ்ட்ரெச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே முத்துவேலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ஐசியூ வார்டுக்கெல்லாம். உடனே வெளியே உக்காந்துக்கிட்டு கதிரும் ரொம்பவே பதட்டமாகவும் மாமாவுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் வீட்டில் உக்காந்துட்டு இருப்பார். அங்கே கோமதி கால் பண்ணி அங்கே இருக்கிற அழகுமதி, அழகுமலர், சுரேஷ், பாக்கியராஜ்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவங்க மாமாவும் இது அத்தையும் 2 பேரும் சேர்த்து எல்லாருக்கிட்டையுமே பேசி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி கோமதி இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கா, அவள் போய் அங்கே என்னத்தை தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணன் வந்து இங்கே கடைக்குமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இங்கே வீட்டில் யாரும் சமைக்கலை, அதனால கடையிலேருந்து சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணி இங்கே அரசிக்கு வந்து கொடுத்துட்டு அங்கே கடைக்குமே கிளம்பிடுறாங்க. அரசிமா நீ சாப்பிட்டுட்டு நீ வெளியே வராத, அதுவும் இல்லாமல் டாப்பல் போட்டுக்கோ கதவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாண்டியன். அதுக்கப்புறம் இங்கே அரசியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அரசி தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருக்குமே தெரிஞ்சிருது. உடனே பாண்டியனும் அங்கே வீட்டு வெளியே போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த இங்கே குமாரும் நம்ம பேசாமல் இப்போ போய் இந்த சமயத்தில் அங்கே நம்ம அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இங்கே மீனாவும் ராஜி இங்கே யாருமே கோமதியுமே இல்லை, இப்போ இங்கே அரசி மட்டும் தான் இருக்கா, நம்ம அவகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுமே கடைக்கு போய்ட்றாங்க. உடனே எங்கள் சரவணன் வந்து அப்பா அம்மா கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கவும், இல்லைடா அவங்க அம்மா கால் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எல்லாரையுமே காமிச்சா, எனக்குமே அதில் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே சரவணனும் அப்பா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதானப்பா செய்ய முடியும், அவங்கள போய் அங்கே என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்க, அம்மா அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன குமாரும் எங்கள் அரசி வீட்டில் தனியாக இருக்கிறத பார்த்ததும் உடனே வந்து கதவை தட்டுறாங்க. வெளியே யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அரசியுமே முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே யாருன்னு சொல்லிட்டு அங்கே கதவுக்கிட்டேயுமே போகிறாங்க. ஆனால் இங்கே குமாருக்கு வெளியில் காது கேட்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கதவு மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் அரசி வந்து கதவும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் குமாரை பார்த்துடுறாங்க. குமாரை பார்த்ததும் ஏய் நீ எங்கடா இங்கே வந்திருக்க, எங்கள் அப்பாவும் யாருமே எங்கள் வீட்டில் இல்லை, எதுக்காக வந்திருக்க, என்னை வந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கியா, இல்லை எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அரசி வந்து கேட்பாங்க. இதை கேட்ட இங்கே குமாரும் இல்லை அரசி என்னை மன்னிச்சிக்கோ அரசி, நான் உனக்கு எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டுருக்கேன். ஆனால் நீ என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு என்னை நம்பி என் மேலே ரொம்பவே நம்பிக்கையாகவும் வந்த, ஆனால் உன்னோட நம்பிக்கையும் உன்னோட பாசத்தையும் நான் அப்போவே உடைச்சிட்டேன். அதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு மைண்ட் தோணுது. ஆனால் நீ உயிரோடு இருக்கிற போது நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் நீ இல்லைன்னா நான் செத்து கூட போயிடுவேன். உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்தணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு முகத்தில் பார்த்துட்டா எனக்கு அதுவே போதும், நான் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியுமே இங்கே குமாருமே கேட்பாங்க. உடனே எங்கள் அரசியும் என்னடா பொறிக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் அசிங்கப்படுத்துனது பத்தாதா, இதுக்கு மேலேயுமே நான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, இதுக்கு மேலே நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே பயங்கர கோவமாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்தது காரணமே உங்கள் அம்மாவும்
குமாரும் இங்கே அப்பத்தாவும் மட்டும்தான். இவங்க 2 பேரும் இல்லைனா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கவே மாட்டான்னு மாதிரியுமே அரசி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட குமாரும், அரசி நீ என்ன கல்யாணம் கூட பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, என்னை மன்னிச்சுக்கோ அரசி, நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே அரசியும், நான் உன்னை மன்னிப்பே கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு நீ என்கிட்ட இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது, ஏன்னா ஊர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் இது எல்லாருமே எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருமே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணமே நீ மட்டும்தான். எங்கள் ஃபேமிலியை நீ அசிங்கப்படுத்திருக்க. அதுவும் இல்லாமல் ஏதோ நீ ஜெயிலுக்கு போனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்க உன்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரே நோக்கத்தில் தான் உன்னை நான் பெயிலுமே எடுத்தேன். இல்லைனா மற்றபடி அவங்க இல்லைனா நீ வந்து இங்கே வெளியவே சுற்றிட்டு இருந்துக்க முடிஞ்சுக்காது, நான் உன்னை ஜெயிலில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா உன்னை பரிதாபமாக நான் உன்னை வெளியே விட்டுருக்கு, நீங்கள் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதவை டபார்னு அடித்து சாத்திட்டுறாங்க. உடனே வெளியே நின்றுக்கிட்டு குமாரும், அரசி என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே எங்கள் சக்திவேல் வந்து உள்ளேருந்து அவங்க வீட்டில் என்னடா வெளியில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. உடனே எங்கள் குமார் கத்திக்கிட்டு இருக்கத பார்த்ததும், ஏண்டா குமார், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா, அந்த பரதேசி பாண்டியன் வீட்டு முன்னாடி யாரடா கூட்டுக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே கேட்பாங்க. உடனே இங்கே வந்து கிந்துன்னு சொல்லிட்டு போய் இழுக்கிறாங்க இங்கே குமாரம். உடனே அப்போ சும்மா தான்ப்பா இங்கே வந்தேன், வீட்டில் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தப்பா அப்படிங்கிற மாதிரியுமே இழுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. உடனே சக்திவேலும், ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, அவகிட்ட போயிட்டு நீ ஏன்டா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, அவளையோட சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா அங்கே பரதேசி பாண்டியன் வீட்டில் தான் இவ்வளோ அழகாக பொண்ணு இருக்குன்னு இந்த ஊரில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்குது, அதை நான் உனக்கு எப்படியாவது உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுப்பேன், அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் ஜாம் உன் கல்யாணம் தான் பெருசாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு சமாளித்து அங்கேருந்து குமாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே ரெடியாகி உக்காந்துக்கிட்டுங்க. மீனாவும் ராஜியும் 2 பேரும் அங்கே மீனா வந்து வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க, இங்கே ராஜி வந்து எக்ஸாம் போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. இங்கே அழகு மலரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அழகு மதி வந்து இங்கே காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே சுரேஷுமே இந்த டியூட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கவும், உடனே அழகுமதியும் வெளியே வந்து நிற்கிறாங்க. நிற்கிறதும் இல்லாமல் அங்கே சுரேஷ் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் அங்கே மீனாவங்க மாமாவும் அத்தையும் 2 பேரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு கோமதி ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம நைட்டு தான் இங்கே அழகுமதிக்கிட்ட நம்ம சொன்னோம், இங்கே சுரேஷை புரிஞ்சிக்கோ, அவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு கோபமாக இருக்காதீங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க இப்படி ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே கோமதி. இதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகு மலரும் சமைச்சிட்டு வெளியுமே வராங்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. வெளியே வந்ததும் அங்கே அழகுமதியும் சுரேஷையும் பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கே உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க கணத்தில் கை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்த இங்கே மீனாக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இதில் ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது, இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க, இதுக்கு காரணம் நம்மளுடைய அத்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியை திரும்பி பார்க்கவும், கோமதி ஏற்கனவே மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா வந்து இவங்கள பார்த்ததும் கோமதி தான் இந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்றத கோமதியுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே மீனாவை பார்த்ததும் அப்படிக்கே திரும்பிக்கிறாங்க. இது எங்கள் அத்தையோட வேலை தான், அத்தை வந்து யாருமே சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ஏதானா ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனாவும் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகுமதியை பார்த்துட்டு, அழகுமதி உங்கள் 2 பேரையும் பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவும் இதை பார்த்துட்டு, அட ஆமாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்குற போது என் கண்ணே பற்றும் போல் இருக்குது, நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கிற போது அப்படின்ற மாதிரியுமே மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாக்கியராஜுமே அங்கே உள்ளே இருந்து இங்கே நிலத்துக்கு போகிறதுக்காக வெளியே வராங்க. வந்ததும் அங்கே
அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுமே கூப்பிடுறாங்க. எங்கடா போற அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கவும், அவங்க வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏப்பா ஏன் நீங்கள் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே, சாப்பிடாமலாம் நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, உடம்பு இன்னத்துக்காகும், நீங்கள் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியராஜை பார்த்து இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. ஏன்னா கோமதி வந்து இங்கே வந்ததுலேருந்தே யாரனா எதனா பிரச்சனையா அப்படின்றத பார்த்து சரி பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் இப்போவுமே ஒரு விஷயத்தில் ஏன் டல்லாக இருக்க, சாப்பிட்டுட்டு போவோம், ஹெல்த்தி ஃபுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோமதி அந்த வீட்டவே ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே கோமதி போனாங்க, அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத தாண்டி அங்கே எத்தனை பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சரியானா அவங்க நல்லா இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த குடும்பத்துக்கு போன 2 நாளில் எல்லாருக்குமே புரிய வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அழகுமதியுமே சுரேஷ்கிட்ட பேசாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே அமைச்சு விட்டுட்டாங்க கோமதி. ஆனால் கோமதியை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா எங்கள் கோமதி வந்து இந்த வீட்டில் இருந்தாலுமே மீனா மேலேயும் சரி, ராஜி, அரசி, மீனா எல்லாருமே இவங்க எல்லாரு மேலேயுமே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது யாருன்னாங்க கோமதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கோமதி வந்து அவங்கள மருமகளாக பார்க்கல, என்னோட மகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்குமே அவங்க வந்து மனசுக்குள்ளே அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எப்படி நினச்சிட்டு இருந்தா இங்கே வெளியில் சென்னையில் வந்த போதுமே அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு 2 நாளில் புரிய வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இதை கேட்ட மதியம் கொஞ்சம் தெரிந்திருப்பாங்க, நம்ம சுரேஷை புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே சுரேஷும் இங்கே கோமதி சொன்னதை நினச்சிக்கிட்டு நம்ம அங்கே அழகுமதியை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணணுன்னாவே வெற்றி தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாதான் அது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால இங்கே கோமதி சொன்னாங்க அப்படின்றதுனால அப்படின்றத தாண்டியுமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அழகுமதியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சுரேஷுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன, இந்த வீட்டில் எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே மலர் வந்து எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கோமதியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி ஒரு நிமிஷம் சும்மாவே உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற வேலையும் சரி, அங்கே யாருன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்குமே உதவி பண்ணுறதுலும் சரி, இல்லை எல்லாருக்கும் ஒரு அறிகுறை சொல்கிறதெல்லாம் சரி, எல்லாத்தையுமே அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே ஆர்வமாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே மைண்டில் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே மலரும் அங்கே போயிட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த கோமதியுமே உள்ளே போயிட்டு, இன்னும் மலரே இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும், உடனே இல்லை இன்றைக்கி எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அத்தை, இன்றைக்கி நான் ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும், மலரே நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கிட்டு இருந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத்தை உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம், நானே பண்ணிடுறேன், நீங்கள் சிரமப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வந்து அழகு மலருமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே கோமதியும், மலரே எனக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஏன்னா இந்த வீட்டில் நீ மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னால் பார்த்துக்கிட்டு அது மாதிரிலாம் சும்மா இருக்க முடியாது. நீயாக இருந்தாலும் சரி, நான் எங்கே போனாலுமே யாரையுமே பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நம்மள மாதிரி தான் அவங்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அந்த கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது என்னோட பாலிசி. அதுவும் இல்லாமல் நீ மட்டும் தனியாக கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் மீனாவும் ராஜியும் 2 பேரும் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரையுமே நான் சமைக்க விடாமல் நான் தான் அவங்களுக்கு சமைச்சு போடுவேன். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணி போடணும் அப்படின்றது என்னோட ஆசை, என்னோட ஒரு சந்தோஷம். அதனால நான் பண்ணி போடுறேன். அது தாண்டி நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். வெளியில் வந்து நான் இங்கே வந்து சும்மா உக்காந்து சாப்பிட்டா எனக்கு சாப்பிடக்கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால்
உங்க கூட நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு, ஒரு சந்தோஷமா சமைக்கிற ஒரு சந்தோஷம் வரவே வராது. அப்படின்ன மாரியுமே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க அழகுமலருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, இங்க மீனாவும், ராஜியும், கோமதியும் வந்ததுல அவங்களுக்கு 3 மடங்கு சந்தோஷம்னே சொல்லலாம். ஏன்னா, இங்க மீனா அவங்க மாமாக்கும், அத்தைக்கும் 2 பேருக்கும் சேர்த்து சந்தோஷமே இருக்கோ என்னான்னு தெரியல. ஆனா, இங்க இருக்கிற அழகு மலருக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா, இங்க வந்து அழகு மதியும் ர சுரேஷும் 2 பேரும் சேர்ந்து டியூட்டிக்குமே கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போனதே கிடையாது. ஆனா, இங்க கோமதி வந்ததுலருந்து தான் இவங்க 2 பேரும் பைக்ல வந்து கூட்டிட்டு போய் விடுறாரு சுரேஷ் வந்து அழகுமதிய. அது இதுக்கு காரணமும் அங்க கோமதி தான் சொல்லலாம். ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு விருந்தாளியா தான் போயிருக்காங்க. ஏன்னா, விருந்தாளியாலும் போனாலும் அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத சில பேரெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. மத்தவங்களுக்கு ஒரு நல்லது நினைக்க மாட்டாங்க. இவங்க எப்படியோ இருந்தா என்ன, இடையில நாம தூந்து நாம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா, கோமதி அப்படி கிடையாது. இங்க வந்து சட்டமே இது சாரி எல்லாரும் ஒரு சரிசமம். அதுவும் இல்லாம நம்ப வந்திருக்கோம்னா, நம்ப வந்து எல்லார்கிட்டயும் நல்லபடியா பழகணும், நல்லபடியா பேசணும். அதுவும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து சமைக்கணும். அவங்களோட வேலைய வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாரிலாம் மனசுல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன இருந்தாலுமே கோமதி ரொம்பவே வேற லெவல்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்க விஜய் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க கோமதி வந்து அந்த வீட்டுக்கு அங்க மீனா அவங்க மாமா அவங்க வீட்டுக்கு வந்து இது பெரியவங்க ரொம்பவே சந்தோஷம் அப்படின்றத நினைக்கலாம். ஏன்னா, அங்க இந்த வீட்டுக்குள்ள போனதும் 2டே நாள்ல எல்லாருமே சரி பண்ணதும் இல்லாம, எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் நல்ல ஒரு மனசுன்னு சொல்றது. ஏன்னா, இப்ப விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணமும் உண்டு. ஏன்னா, விஜய் வந்தார்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இங்க விஜய வந்து து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து நல்லவரு. அவரு வந்து எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாரு. அதுவும் இல்லாம எல்லாருடைய குறையும் தீர்ப்பாரு அப்படின்ற ஒரே காரணத்துல மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா, இங்க பாண்டியன் ஃபேமிலில இருந்து கோமதிய வந்து அந்த அளவுக்கு தூக்கி வைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு பர்சன் மேல ஒரு கருணையோ, இல்ல அவங்க மேல பாசத்தையோ காமிக்கணும் அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கணும். அது மனசு இருந்தா மட்டும்தான், அது வந்து மனசுல எல்லாருக்குமே தோணும். அப்படி ஒரு மனசு கொண்டவங்க இங்க கோமதின்னே சொல்லலாம். ஏன்னா, கோமதி வந்து எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாலுமே, மறுபடியும் போயி அவங்க வந்து நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கூட கேட்டு அவங்கள்ட்ட பேசிடுவாங்க. ஏன்னா, மீனாவும் அங்க கோமதியும் 2 பேரும் சில நாள் வந்து பேசிக்காம இருந்தாங்க. அது ஒரு சில பிரச்சனை. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இதுதான் ஒரு சண்டைக்கான அடிப்படை ஒரு விஷயம்னே சொல்லலாம். இப்போ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அது சரியாகணும்னா நாம தான் முயற்சி எடுக்கணும். அது இல்லாம ஒருத்தர் இப்ப பிரச்சனைனா அவரானா வந்து இங்க சால்வா பேசணும். இல்ல நாம போய் அவங்க கிட்ட சால்வா பேசணும். அப்படின்ற விஷயத்தெல்லாம் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் எல்லாம் வந்து இங்க வந்து கோமதி வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க மீனாவும் ரொம்பவே நல்லவங்கன்னே சொல்லலாம். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இவங்க எல்லாருமே டல்லா இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பக்குவம் வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஏன்னா இங்க கோமதி கிட்ட இருந்தா இந்த ஒரு பக்குவம் வந்திருக்கும். அது இல்லாம அங்க போயிட்டு டியூட்டிக்குமே கிளம்பிடுறாங்க. எக்ஸாமுக்கு வந்து இங்க ராஜியுமே கிளம்பிடுறாங்க. இங்க எக்ஸாம் போன ராஜியை வந்து அங்க பாக்கியராஜ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க மதிய வந்து சுரேஷ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஆட்டோவில் வந்து மீனாவை அங்க அவங்க மாமாவே கூட்டிட்டு போறாங்க. அவங்க மாமா கூட போறது வந்து இங்க மீனாக்கு ரொம்பவே பாடா படுத்தி என்ன எடுத்துட்டு வாரு அப்படின்ற மாதிரியுமே பயத்திலே கிளம்புவாங்க. ஏன்னா இங்க வந்து மீனா அவங்க மாமாவை வந்து அவங்க பேசுறத வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது எங்க மீனாக்கு. ஏன்னா மீனாக்கு வந்து ரொம்பவே பேசினா பிடிக்காது. ஆனா அவங்க மாமா வந்து அது இதுன்னு சொல்லிட்டு எங்க இருக்க என்ன பண்ற, உங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிடுவாரு. அப்படின்ற ஒரு வருத்தத்திலேயே போயிடுறாங்க ஆட்டோவில். அதுக்கப்புறம் கோமதி வீட்லேயே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அழகு மாலர் வந்து அங்கே கோமதி கிட்ட அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கோமதி கிட்ட கொடுக்குறாங்க. கோமதியை சாப்பிட்டுட்டு காஃபியுமே ரொம்பவே நல்லா இருக்கு மலர், நான் உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த வீட்டில் நான் தான் ரொம்பவே இது சூப்பராக சமைப்பேன், எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்குது, உன்னோட சாப்பாடை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாப்பாடை நான் அங்கே போனேன்னா உன் சாப்பாடை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன், அவ்வளோ டேஸ்டியாக வந்து நீ சமைக்கிற. ஆனால்
நீ இப்படியே வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத. உன்னோட உடம்பு வந்து என்னத்துக்கு ஆகும்? நீ கொஞ்சமாவது நீ ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உன்னோட பாடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தனா உனக்கு சீக்கிரமா வந்து ரொம்பவே உடம்பெல்லாம் ரொம்பவே டயர்டாயிடும். உன்னோட உடம்பு வந்து நீ தான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீ வேலை செய் வந்து அதிகமாக செய்யாத. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய். உன்னை மிஞ்சின வேலை வந்து எதுவுமே கிடையாது. உனக்கு விருப்பம் இருந்தால் செய். அப்படி டயர்டாக இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நீ செய். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ன மாதிரியுமே எங்கள் கோமதி வந்து அழகு மலர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே அழகு மலருமே இல்லத்த என்ன எனக்கு வேலை செஞ்சால் தான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அதெல்லாம் எப்படி வரும்? நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சால் மட்டும்தானே அதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரிமெல்லாம் அங்கே கோமதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. கோமதியும் மலர் நீ எதுக்குமே கவலைப்படாத. அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு டயர்டாக இருக்குன்னா ரெஸ்ட் எடு. நான் உனக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அங்கே அழகு மலருக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும், அத்தை உங்களை பார்க்குறம்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி அத்தை எல்லாருக்குமே கிடச்சிட மாட்டாங்க. இங்கே மீனாண்ணிக்கு வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் கிடைச்சதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இது ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.